بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அன்பார்ந்த மாணவர்களே மாணவிகளே மூன்றாவது அமர்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன். கடந்த இறுதி அமர்விலே நாங்கள் பகுதி 2 வருகின்ற கவிதைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகமும் மஸ்ஜித் என்ற தலைப்பில் இருக்கின்ற அந்த கவிதையும் அதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாங்கள் இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான 4 கவிதைகள் அல்-அஷ்ஆருல் முத்தவக்கா லிஆம் 2022 2022ஆம் ஆண்டு எதிர்பார்க்கப்படுகின்ற கவிதைகள்ல மஸ்ஜித், அடுத்தது ஸலாத், அடுத்தது ஃபத்லு முஅல்லிமதி, அடுத்தது வதனி உஹிப்புக லா பதி. இந்த 4 கவிதைகளையும் தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த செயலமர்விலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க இருக்கின்ற கவிதைகள். அந்த வகையில் மஸ்ஜித் என்ற கவிதையை நாங்கள் பார்த்து விட்டோம். இன்றைய கவிதை இன்ஷா அல்லாஹ் சலாத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த கவிதைகளையும் அதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்த்து விட்டு மிச்சமாக இருக்கின்ற கவிதைகளையும் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாங்கள் பார்ப்போம். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் நேரம் வழங்கப்படுகின்ற போது உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பாடங்கள் நடைபெறுகின்ற போது அனைவரும் அமைதியாக இருந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் கேட்டு பிரயோசனம் அடையுமாறு முதலாவதாக கேட்டுக்கொள்கின்றேன். நேரடியாக நான் பாடத்துக்கு வருகின்றேன். இன்றைய தலைப்பு அஸ்ஸலாத். கவிதையில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கவிதை. அஸ்ஸலாத் தான் உங்களுக்கு தெரியும், தொழுகை. இதோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது, தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் முதலாவதாக கவிதையை வாசித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் அதை நான் விளங்கப்படுத்துகின்றேன். அஸ்ஸலாத் ஸலவாத்துன் ஹம்ஸுன் ஃபில் யௌம் ஃபர்துன் ஸல்லூஹா யா கௌமி வதுஸக்கி நஃப்ஸ வதுதஹிருஹா وتنشط روحا للجسم تنهى عن فحش أو سوء وكمال المسلم بالحلم بصلاة ترقى الروح فتزيد خشوعا وإيمانا رب رحمن باركها والحسن ضياء شاركها نور في الوجه نشاهده هي روح المؤمن ضاء بها. சலாத்தினால் எங்களுக்கு தெரியும் தொழுகை, பிரார்த்தனை என்ற கருத்திலும் அது பயன்படுத்தப்படுவதுண்டு. இங்கே தொழுகை ஸலவாத்துன் ஹம்ஸுன் ஃபில் யௌம், இலகுவான வசன நடைகள். சலாத்திர பன்மதான் ஸலவாத். ஹம்ஸுன் 5 நேர தொழுகைகள். ஸலவாத்துன் ஹம்ஸுன், ஹம்ஸு ஸலவாத், சரி, 5 நேர தொழுகைகள். ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு. ஃபர்துன் ஹபர், அது கட்டாய கடமை ஆகும். ஸலவாத்துன் ஹம்ஸுன் ஃபில் யௌமி ஃபர்துன், ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள், அது கட்டாய கடமை ஆகும். ஃபர்துன் என்று சொன்னால் கடமை, கட்டாய கடமை. ஸல்லூஹா, ஸல்லூ ஹம்ஸ ஸலவாத்தின், அவற்றை தொழுது கொள்ளுங்கள். யா கௌமி, எனது கூட்டமே, எனது சமூகமே. கௌமுன் என்று சொன்னால் நாங்கள் பல கருத்து இருக்கின்றது. இங்க நாங்க சொசைட்டிக்கு சொல்றது முஜ்தமா என்ற கருத்து, சரியா? எனது சமூகமே, எனது கூட்டமே, அவற்றை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள், அது கட்டாய கடமையாகும். அவற்றை எனது சமூகமே தொழுது கொள்ளுங்கள். வதுஸக்கின் நஃப்ஸ, ஸலவாத்துல் ஹம்ஸ் தான் இது. துஸக்கின் நஃப்ஸ், அல்லது ஹம்ஸு ஸலவாத் 5 நேர தொழுகைகளானது துஸக்கின் நஃப்ஸ, உள்ளத்தை அது தூய்மைப்படுத்துகின்றது. ஜக்கா யுஸக்கி, ஜக்கானால் இங்க பாருங்க, தூய்மைப்படுத்தினான். தஸ்கியத்துன் நஃப்ஸ்ன்றது உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல். அந்த 5 நேர தொழுகையானது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது. மேலும் வதுதஹிருஹா, இந்த ஹா போகுது யஊது அலன் நஃப்ஸ், அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்றது. 5 நேர தொழுகைகள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி மேலும் அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்றது. தஹர, சுத்தப்படுத்தினான், தஹாரத், சரியா? வதுனஷிது ரூஹன், நஷ்ஷத யுனஷித்,
உற்சாகமூட்டினான், உத்வேகத்தை கொடுத்தது, புது தெம்பை வழங்கியது என்றெல்லாம் சொல்லலாம். நஷ்யத்தைன்னு சொல்றது அந்த ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு நாங்க தன்சீத்துன்னு சொல்லுவோம். இப்போ நாங்க சில நேரத்துக்கு எங்களோட போனை அல்லது எங்களோட லேப் என்ன செய்வோம்னா நாங்க ரீஃப்ரெஷ் பண்றது, அதுக்கு நாங்க சொல்ல தன்சீத்துன்னு சொல்லுது. ரூஹன்றது இங்க ஆன்மா. ஆன்மாவை அந்த 5 நேர தொழுகையானது மேலும் உத்வேகப்படுத்துகின்றது, அல்லது அந்த ஆன்மாவுக்கு புது தெம்பை அது வழங்குகின்றது. அந்த அந்த ஆன்மா எதற்குரிய ஆன்மா என்று சொன்னால் ரூஹன் லில் ஜிஸ்மி, உடம்பின் ஆன்மாவுக்கு. இது முதாஃப் முதாஃப் இலைஹிதான், ரூஹுல் ஜிஸ்மு தான் இங்க முதாஃப் நக்கிராவாக வந்திருக்கின்றது. நாங்கள் டீயை கொண்டு வந்திருக்கிறோம். ரூஹன் லில் ஜிஸ்மி, உடம்பிற்கான ஆன்மாவை அதை உத்வேகப்படுத்துகின்றது. அல்லது நேரடியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் உடம்பின் ஆன்மாவை மேலும் அந்த 5 நேர தொழுகையானது உத்வேகப்படுத்துகின்றது, அல்லது அந்த உடம்பின் ஆன்மாவுக்கு உத்வேகத்தை, புது தெம்பை அந்த தொழுகை வழங்குகின்றது. எனவே இங்கே துஸக்கின் நஃப்ஸ் வ துதஹிருஹா வ துனஷ்ஷிது ரூஹன் லில் ஜிஸ்ம் 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது தன்ஹா, அதுவும் இந்த ஸலவாத்துல் ஹம்ஸும் தான். தன்ஹா, நஹா யன்ஹா, உங்களுக்கு தெரியும், தடுத்தான். சரியா? வதன்ஹா அன் ஃபுஹ்ஷின், ஃபுஹ்ஷ் என்று சொன்னால் பாவம், சூ என்று சொல்றது மோசமான விடயங்கள், சூஉன். சரியா? மோசமான விடயங்கள், மோசமான காரியங்களுக்கு சொல்லலாம். ஃபவாஹிஷ் தான் இது. தன்ஹா அன் ஃபுஹ்ஷின் அவ் சூஇன், தொழுகையானது பாவமான மோசமான விடயங்களை தடுக்கின்றது. அப்ப இது இந்த தொழுகையிட பயன்பாடுகள் அல்லது தொழுகையின் தொழிற்பாடுகள், வலாயிஃபு ஸலாத் அல்லது ஃபவாயிது ஸலாத் எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப தொழுகையானது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி உடம்பின் ஆன்மாவுக்கு அது புது தெம்பை, உற்சாகத்தை வழங்குகின்றது. மேலும் அந்த தொழுகையானது பாவமான மோசமான விடயங்களை மட்டும் தடுக்கின்றது. இவ்வளவும் ஒரு விடயம். அடுத்த விஷயம், வகமாலுல் முஸ்லிமி பில் ஹில்மி. கமால் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், பூரணத்துவம். முஸ்லிம் என்றால் முஸ்லிமான மனிதன். ஹில்ம் என்று சொல்றது சகிப்புத்தன்மை. இதுல நீங்க சரியாக இந்த சொல்ல விலையும் கொள்ளணும். ஹுல்ம் என்றால் எங்களுக்கு தெரியும், நாங்க ட்ரீமுக்கு சொல்றது, கனவுக்கு சொல்றது. பித்தம்மா ஹுல்முன் மனாஹு, அது ட்ரீம், கனவு. அதே பில் கஸ்ரா ஹில்ம் என்று சொல்றது உச்சகட்ட பொறுமைக்கு நாங்க சொல்றது, காயத்து சபர். சரியா? அப்ப ஹில்ம் என்றால் சகிப்புத்தன்மை, உச்சகட்ட பொறுமை என்று எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப கமாலுல் முஸ்லிம், அப்ப முஸ்லிமான ஒரு மனிதன் பூரணமாக மாறுகின்றான், பூரணம் அடைகின்றான், பூரணத்துவம் பெறுகின்றான். எதனால் என்று சொன்னால் பில் ஹில்மி, சகிப்புத்தன்மை மூலம். சகிப்புத்தன்மை மூலம், சகிப்புத்தன்மையினால் முஸ்லிமானவன் பூரணம் அடைகின்றான். பிஸ்ஸலாத்தின் தர்கர் ரூஹ், தொழுகையின் மூலம் ரக்கிய யர்கா என்ற சொல். ரக்கிய யர்கா என்று சொன்னால் உயர்வடைந்தான் என்று கருத்து. சரியா? ரக்கா என்று சொல்றது, ரக்கா யுரக்கி தர்கியா என்று சொல்றாங்க. ப்ரொமோஷனுக்கு நாங்க சொல்றது, பதவி உயர்வுக்கு நாங்க சொல்றது தர்கியான்னு சொல்றது. தர்கர் ரூஹ், இந்த தொழுகை மூலம் ஆன்மா உயர்வடைகின்றது. ரூஹ்ன்றது உள்ளம் அல்ல, ஆன்மா. ஆன்மாவானது தொழுகையினால் உயர்வடைகின்றது, எழுச்சி பெறுகின்றது. எனவே ஃபதஸீது, ஸாத யஸீது, அதிகரிக்கின்றது. ஃபதஸீது குஷூஅன் வ ஈமானா. இந்த தஸீது ஃப என்பது ஃபா அஸ்ஸபபியா, ஃபதஸீது, இது தஸீது முஅன்னஸாக இருக்கிறது, பெண்பாலாக இருக்கிறது. எனவே இது எதை நோக்கி மீள்கிறதுன்னு சொன்னால் சலாத்தை அல்ல, ஃபதஸீத். இப்ப ரூஹ் தொழுகையின் மூலம் ஆன்மா எழுச்சி பெறுகின்றது, உயர்வடைகின்றது. எனவே ஃபதஸீது ரூஹ், அந்த ஆன்மா அதிகரிக்கிறது. எதனால் அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் தம்யீஸ் குஷூஅன் வ ஈமானா. குஷூ என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இறையச்சம். குஷூ தக்வா. ஈமான் என்று சொல்வது நம்பிக்கை. எனவே இந்த ஆன்மாவானது இறையச்சத்தினாலும் இறை நம்பிக்கையினாலும் அது அதிகரிக்கின்றது. தொழுகையினால் ஆன்மா எழுச்சி பெறுகின்றது, உயர்வடைகின்றது. எனவே ஆன்மாவானது இறையச்சத்தினால்
தமீஸ் அப்படித்தான் நாங்கள் மொழிபெயர்க்கிறேன். சரியா? இறை அச்சத்தினால், இறை நம்பிக்கையினால், அது நம்பிக்கையினால் அது அதிகரிக்கின்றது. ரப்பி ரஹ்மானின் பாரகஹா, அருளாளன் ரப்பு. ரப்புன்றது எங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு நாங்க சொல்றது, அல்லாஹ்க்கு தான் சொல்றது ரப்புல் ஆலமீன். ரப்பி ரஹ்மான், அருளாளன் ரப்பு அல்லாஹ், பாரகஹா, பாரக ஸலாத்த, தொழுகையில் விருத்தியை ஏற்படுத்தியுள்ளார், தொழுகையில் பரக்கத்தை வைத்துள்ளார். சரியா? தொழுகையில் பரக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். வல் ஹுஸ்னு தியாஉன், அழகு என்பது ஒரு ஒளியாகும். ஹுஸ்னு என்றால் அழகு, தியா என்று சொல்றது வெளிச்சம், ஒளி. சரியா? ரைட். இங்க வந்து நாங்க ஒளின்னு இருக்கும். அந்த அழகு என்பது ஒரு ஒளி அல்லது ஒரு வெளிச்சம். அது ஷாரகஹா, ஷாரக ஸலாத்த வரல. வல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரக ஸலாத்த, அழகு என்பது ஒரு ஒளி வெளிச்சம். அந்த வெளிச்சம் எதுல கலந்திக்குன்னு சொன்னால், பங்கெடுத்திருக்குதுன்னு சொன்னால், ஷாரக ஸலாத்த, தொழுகையில் அது கலந்திருக்கின்றது, தொழுகையில் அந்த ஒளி வெளிச்சம் பங்கெடுத்துள்ளது. சரியா? நூருன் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு, நூர் ஒளி, ஃபில் வஜ்ஹ் முகத்திலே, நுஷாஹிதுஹு அதனை நாங்கள் காணுகிறோம், அந்த வெளிச்சத்தை. ஹூ வந்து நூறுக்கு மேலும், நூரும் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு. உங்களுக்கு தெரியும், நாங்க சொல்ல தொழுதா இந்த முகம் வந்து பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லுவோமே. ரைட். நூரும் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு, இந்த ரெண்டு வசனம் அதான் சொல்லுவார், ரெண்டு பைத்து. வல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரகஹா, அழகு என்பது ஒரு ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஒளி வந்து தொழுகையில் பங்கெடுத்துள்ளது. ஷாரகனால் பங்கெடுத்தான், கலந்து கொண்டான். நூருன் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு, முகத்திலே அந்த ஒளியை வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஷாஹதன்னு சொல்றது வந்து கண்ணால் காண்றது. சரியா? முஷாஹதா என்று சொல்றோம். முஷாஹதத்து தில்ஃபிஸ்யூன், நாங்க டிவி பாக்குறதுக்கு வந்து வஜத என்ற சொல்ல நாங்க பாவிப்பதில்லை, முஷாஹதா என்ற சொல்லத்தான் பாவிக்கிறேன் சொன்னால் அது கண்ணால பாக்குறது. எனவே நாங்கள் சாட்சிக்கு ஷாஹிதுன்னு சொல்லுவோம். இஸ்லாமிய சட்டத்துல வந்து உங்களுக்கு தெரியும், சில சில தண்டனைகளை நிறைவேற்றுவதாக இருந்தால், அல்லது சில விடயங்களை செய்வதாக இருந்தால் சாட்சிகள் தேவை. கண் சாட்சி, கண்ணால அவங்க சாட்சி சொல்லணும். ரைட். நூறுன் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு ஹிய ஸலாத், தொழுகை என்பது அல்லது தொழுகைகள், ஸலவாத் அல்லது ஹம்ஸு ஸலவாத், ரூஹுல் முஃமின், முஃமினின் உயிரோட்டமாகும். இங்க பாருங்க, இந்த ரூஹ்ன்ற சொல்ல நாங்கள் இந்த மொழியில லுகத்தன் அந்த இடத்துக்கு ஏற்றால் போல் மொழிபெயர்க்க வேண்டும். ரூஹ் என்பது நாங்க ஏற்கனவே ஆன்மான்ற கருத்துல மொழிபெயர்த்தோம். இங்க ஆன்மாவல்ல, அதான் மூமினின் ஆன்மாவல்ல. இப்ப நாங்க இந்த சில ரூஹு தனாஃபுசியான்னு சொல்றாங்க. ரூஹு தனாஃபுசியான்னு சொன்னால் அந்த போட்டி மனப்பாங்கு, அந்த மென்டாலிட்டிக்கும் நாங்க ரூஹ்ன்ற சொல்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப ரூஹுல் முஃமின், தொழுகை என்பது ஒரு முஃமினின் உயிர் நாடியாகும். சரியா? அவன் உயிரோட்டம் அந்த தொழுகையில தான் இருக்குது. சரியா? அந்த தொழுகையை கொண்டு அந்த மூமினானவன் பிரகாசம் அடைகிறான். தா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிரகாசித்தது, வெளிச்சமானது. தொழுகை என்பது முஃமினின் உயிர் நாடியாகும், உயிரோட்டமாகும். அந்த தொழுகையின் மூலம் அந்த முஃமினானவன் பிரகாசிக்கின்றான், பிரகாசம் அடைகின்றான், வெளிச்சம் பெறுகிறான். நான் ஆரம்பத்துல கவிதையை முடிச்சுட்டுகிறேன். அபுனைய ததஹர் லிஸலாத்தின், அபுனைய இது வந்து யா புனையட கருத்து. சரியா? ஹுரூஃபுன் நிதா ஓ ஹர்ஃபுன் நிதா. அபுனைய, யா புனைய, எனது அருமை மகனே. உங்களுக்கு தெரியும், இது தஸ்கீர். இப்னு புனைய, யா புனைய ததஹர் லிஸலாத்தின், தொழுகைக்காக நீ சுத்தப்படுத்திக்கொள். ததஹர என்று சொன்னால் சுத்தமாக்கினான், சுத்தம் பெற்றான். ஃபல்மாஉ ஹயாத்துன் வதஹூரு, ஃபல்மாஉ ஹயாத்துன் வதஹூரு, நீர் என்பது உயிராகும். ஹயாத் என்று சொன்னால் உயிர். வதஹூருன், தஹூர்னு சொன்னால் சுத்தப்படுத்தும், தண்ணிலும் சுத்தமாக இருக்கும், பிறரையும் சுத்தப்படுத்துகின்ற தண்ணிக்கு நாங்க மாஉன் தஹூர்னு சொல்லுவோம். மாட வகைகள் தண்ணீர் அல்லது நீண்ட வகைகள்ல ஒன்றுதான் மாஉன் தஹூர். ஃபல்மாஉ ஹயாத்துன், நீர் என்பது நேரடி கருத்து உயிரோட்டமாகும், அது சுத்தப்படுத்தும், மேலும் அது சுத்தப்படுத்தும்.
அப்ப இதுல இந்த சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், உலகத்துல எது வாழ்வதாக இருந்தாலும் உயிர் வாழ்வதற்கு நீர் தேவை. சரியா? அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு நீர் தேவை. அதான் சொல்ல வராங்க. நீர் என்பது அது ஒரு உயிராகும், மேலும் அது பிறரை சுத்தப்படுத்தும். வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா, மேலும் அல்லாஹு தஆலா யுஹிப்பு அஹப்ப யுஹிப்பு நேசித்தான், விரும்பினான். தஹாரத்தனா எங்களுடைய சுத்தத்தை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். தஹாரான்னு சொன்னால் சுத்தம். அப்ப வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா எங்களுக்கு எப்படி மொழியாக்கம் செய்யலாம் என்று சொன்னால், நாங்கள் சுத்தமாக இருப்பதை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், விரும்புகிறான். நேரடியான மொழிபெயர்ப்பு, அல்லாஹு தஆலா எங்களுடைய சுத்தத்தை நேசிக்கிறான், விரும்புகிறான். எனவே ஆரோக்கியம் என்பது, சிஹா என்று சொன்னால் ஆரோக்கியம். தாஜுன், தாஜ் என்று சொன்னால் கிரீடம், தலையில சூட்டப்படுகின்ற அந்த கிரீடத்துக்கு தான் நாங்க தாஜ் என்று சொல்வோம். தாஜுன் வசுரூர், மேலும் அது சந்தோஷம், மகிழ்ச்சியாகும். அதாவது சுத்தமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது என்பது அது புகழப்பட வேண்டிய விஷயம். தாஜுன் கிரீடம் போட்டு புகழப்பட வேண்டிய விஷயம். மேலும் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அது எப்போதும் ஏற்படுத்தும், தரும் என்ற கருத்து தான் கவிஞர் இங்கே சொல்ல வருகிறார். சரியா? நேரடி கருத்து தாஜுன் வசுரூர். இந்த சிஹா ஆரோக்கியம் அல்லது சுகாதாரம் என்பது கிரீடம் மற்றும் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகும். இது கவிஞர் தனது மகனுக்கு சொல்லுகின்ற ஏவல்கள் தானே. அபுனைய தத்தஹர். அடுத்தது பள்ளிக்கு சுத்தமாக செல் என்று சொல்றார். சுத்தமாக செல்ல வேண்டும். என்று சொல்றது உலு செய்த நிலையில், உலு செய்து கொண்டு நீ பள்ளிக்கு செல். முத்தவத்திஅன் மஅனாஹு முத்தவத்திஅன். ஃபஸ்ஹப் லில் மஸ்ஜிதி வத்தாஅன் மஅனாஹு முத்தவத்திஅன். பள்ளிக்கு நீ உலு செய்த நிலையில் செல். மேலும் வபிஸௌபிக இத்ருன் வ அபீர். இத்ரு என்று சொன்னால் நறுமணம், அபீர் என்று சொன்னாலும் நறுமணத்திட ஒரு வகை. அப்ப இது என்ன சொன்னால், ஃபஸ்ஹப் லில் மஸ்ஜிதி வத்தாஅன், உலு செய்த நிலையில் உலு செய்து கொண்டு பள்ளிக்கு செல் மகனே. மேலும் வபிஸௌபிக, உனது ஆடையில பூசிக்கொண்டு செல். எத? இத்ர், நறுமணம், வ அபீர் என்று நறுமணம் தான். சரியா? அதாவது உனது ஆடையில் நறுமணம் பூசிக்கொண்டும் உலு செய்து கொண்டும் பள்ளிக்கு செல் மகனே. ஃபஸலாத்துல் மர்இ இதா ஸலஹத் அல்லது ஸலுஹத் ரெண்டும் சரி. ஃபஸலாத்துல் மர்இ இதா ஸலஹத், மர்என்றது இன்சான், மனிதனுடைய தொழுகை, இதா ஸலஹத் அது சீரடைந்து விட்டால், ஸலஹ என்று சொன்னால் சீரானது. சரியா? புஷ்ரா, புஷ்ரா என்று சொன்னால் நன்மாராயணம். அப்ப ஃபஸலாத்துல் மர்இ இதா ஸலஹத் புஷ்ரா, எதை கொண்டு புஷ்ரா நன்மாராயணம் இருக்கும் என்று சொன்னால், பிஸலாஹின் வ கமாலின். ஸலாஹ் என்று சொல்வது சீர்திருத்தம், கமால் என்று சொல்வது பூரணத்துவம். அப்ப சீர்திருத்தத்தை கொண்டும் பூரணத்துவத்தை கொண்டும் நன்மாராயணம் இருக்கின்றது. எப்ப என்று சொன்னால், மனிதனின் தொழுகை சீர்பெற்றார், மனிதனின் தொழுகை சீரடைந்து விட்டால் அவனுக்கு ரெண்டு நன்மாராயணம். ஒன்று, அவன் திருந்துவான், சலாஹ்ன்றது அதுதான். பிஸலாஹ் அந்த நன்மாராயணம் முதலாவது. மேலும் அவன் முழுமை பெறுகிறான், கமால் பூரணத்துவம் அடைகிறான். ஃபஸலாத்துல் மர்இ இதா ஸலஹத் புஷ்ரா பிஸலாஹின் வ கமாலின். மனிதனின் தொழுகையானது சீரடைந்து விட்டால் சீர்திருத்தம் மற்றும் முழுமை பூரணத்துவத்தை கொண்டு நன்மாராயணம் அவனுக்கு இருக்கின்றது. அதாவது அவன் திருந்துவான், அவன் முழுமை பெறுவான். வபிஹா வபி அஸ்ஸலவாத் அல் ஹம்ஸா அவ் வபி ஹம்ஸி ஸலவாத், 5 நேர தொழுகைகளை தொழுவதன் மூலம்தான் மீசானுல் அமால். மீசான் சொன்னால் எங்களுக்கு தெரியும், நாங்க பேலன்ஸுக்கு சொல்றது, தராசுக்கு சொல்றது. இந்த நேரடி கருத்து மீசானுக்கு தராசாக இருந்தாலும் இந்த கவிதையை நாங்கள் மொழிபெயர்க்கின்ற போது பாருங்க, வபிஹா மீசானுல் அமால். உங்களுக்கு தெரியும், தராசை பொறுத்த மட்டும் அது தராசில பெரும்பாலும் நாங்கள் பொருட்களை இருக்கிறது. சொல்லவாறு என்னென்றால், வபிஹா மீசானுல் அமால், தொழுகையின் மூலம்தான் செயல்கள், அமலுன் அமால் என்றால் செயல்கள் நிறுக்கப்படுகின்றன.
தொழுகையின் மூலம்தான் அமல்கள் செயல்கள் நிறுக்கப்படுகின்றன. வபிஹா அந்த தொழுகையின் மூலம்தான் தஹ்ரீஜுல் அஜ்யால். ஹர்ரஜ என்று சொன்னால் வெளியேற்றினால் என்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து தக்வீன் உருவாக்குறது, ப்ரொடியூஸ் பண்றது. வபிஹா தஹ்ரீஜ். இப்ப தஹர்ரஜானால் எங்களுக்கு தெரியும், பட்டம் பெற்று வெளியேறினான். தஹர்ரஜ. அப்ப ஹர்ரஜன்னு சொல்றது வந்து பட்டதாரிகளாக வெளியேற்றினார்கள். உதாரணமா ஹர்ரஜத் அல் குல்லியா, அத்துல்லாப் மாணவர்களை கல்லூரி பட்டம் கொடுத்து வெளியேற்றியது. வபிஹா தஹ்ரீஜுல் அஜ்யால். ஜீலுன் அஜ்யால்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜெனரேஷன், சந்ததிக்கு நாங்க சொல்றது. அப்ப வபிஹா தஹ்ரீஜுல் அஜ்யால், இந்த தொழுகையின் மூலம்தான் சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கப்படுறது எதன் மூலம் என்று சொன்னால் அது தொழுகையின் மூலம்தான். வபிஹா தஹ்ரீஜுல் அஜ்யால், சந்ததிகள் தொழுகையின் மூலம்தான் உருவாக்கப்படுகின்றனர். எனவே ஃபன்னஃப்ஸு பிஹா மா அஜ்மலஹா, ஃபன்னஃப்ஸ் அந்த உள்ளமானது பிஹா பிஸ்ஸலவாத் தொழுகையின் மூலம் மா அஜ்மலஹா எத்துணை அழகாக இருக்கின்றது, எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதாவது உள்ளம் தொழுதால் தான் இவ்வளவு அழகாக இருக்கின்றது, எத்துணை அழகாக இருக்கின்றது. ஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால். இந்த தொழுகையானது ஹிய என்பது ஸலவாத் அல்லது ஸலாத், ரௌதத்து ரூஹின் ஆன்மாவின் பூஞ்சோலையாகும். ஆன்மாவை புத்துணர்வூட்டுகின்ற, ஆன்மாவுக்கு கண்குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தொழுகை. வ ஜமால், ஜமால் என்று சொல்றது வந்து அழகு. அப்ப தொழுகையானது ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலை ஆகும். தொழுதால் தான் பிரகாசமாக இருப்பான், அவனுடைய உள்ளம் நிம்மதி அடையும். ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலையாக தொழுகை இருக்கிறது சொல்லி கவிஞர் சொல்லுகிறார். நாங்க அடுத்ததாக கவிதைகளுக்கான அந்த கவிதைக்கான கேள்விகளை பார்த்துட்டு டிஸ்கஷனுக்கு போவோம். ரைட், ஹைரன். இதோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் இங்கு நான் தொகுத்து தந்திருக்கேன். இதை விட உங்களுக்கு இன்னும் அதிகமான கேள்விகளை உருவாக்க முடியும். நீங்க அதை நீங்களாக கேட்டு நீங்களாக அந்த கேள்விகளுக்கு பதில்களை இன்ஷா அல்லாஹ் பயிற்சிகளாக செய்து பாருங்கள். ரைட், முதலாவது கேள்வி, உக்துப் உன்வானன் முனாசிபன் அல்லது உக்துப் மௌதூஅன் முனாசிபன் லிஹாதா ஷஅர் அன் ஐயி ஷைஇன் யذ்குரு ஷாயிர் ஃபி ஷிஅர் அல்லது அன் ஐயி ஷைஇன் யுذ்கரு ஃபி ஷஅர். அதாவது நாங்க ஏற்கனவே இந்த கேள்விகளை பார்த்திருக்கிறோம். பொருத்தமான ஒரு தலைப்பை உன்வான்னு சொன்னாலும் சரி, மௌதூன்னு சொன்னாலும் சரி, பொருத்தமான முனாசிப் உள்ளது சூட்டபிள், பொருத்தமான ஒரு தலைப்பை எழுதுக. லிஹாதா ஷிஅர் அல்லது லிஹாதிஹில் கஸீதான்னு வரலாம். அல்லது அன் ஐயி ஷைஇன் யذ்குரு ஷாயிர் ஃபி ஷிஅர், இந்த கவிதையிலே கவிஞர் எதை குறிப்பிடுகிறார், எதை பற்றி பேசுகிறார், சிலர் அன்மாதா யதஹத்தஸ் என்றெல்லாம் கேட்கலாம். சரியா? ரைட், அப்படி கேட்டா நாங்க சலாத்துன்னு சொல்லலாம் அல்லது ஃபத்லு சலாத்துன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு படி அவங்களுக்கு சொல்ல முடியும். ரைட், ரெண்டாவது, பிம தர்கர் ரூஹ், ஆன்மா எதனால எழுச்சி அடைகின்றது, எதனால உயர்வடைகின்றது, ஆன்மா எதனால கூடுகின்றது. தர்கர் ரூஹ் பிஸ்ஸலாத், ஆன்மா தொழுகையின் மூலம்தான் உயர்வடைகின்றது, எழுச்சி பெறுகின்றது. ஆன்மாவை நாங்கள் உயிரோட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழ வேண்டும். மூன்றாவது கேள்வி, கம் சலாத்தன் ஃபில் யௌமி, இலகுவான கேள்விகள். ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகைகள். ஃபில் யௌமி ஹம்சு ஸலவாத்தின், ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள். ரைட், உஸ்குர் ஃபவாயித அல்லது வலாயிஃப் ஸலாத். ஃபாயிதத்துன் ஃபவாயிது, வலீஃபத்துன் வலாயிஃபு என்றால் ஃபாயிதா என்று சொன்னால் பயன்பாடுகள், வலாயிஃப் வதீஃபா வலாயிஃப் வதீஃபான்னு சொன்னால் தொழில், அதாவது மிஹ்னத்துன் தொழில்ட கருத்துல நீக்குது. இங்க வலாயிஃப்னு சொல்றது தொழிற்பாடுகள் என்ன, தொழுகையின் தொழிற்பாடுகள் அல்லது பயன்பாடுகளை குறிப்பிடுக. அப்ப எங்களுக்கு சொல்லலாம், இன்ன ஸலாத்த துஸக்கின் நஃப்ஸ வ துதஹ்ஹிருஹா வ துனஷ்ஷிது ரூஹல் ஜிஸ்மி வ தன்ஹா அனில் ஃபவாஹிஷ். ஃபவாஹிஷ், இந்த ஹாவை நீங்க சின்ன ஹாவாக மாத்திக்கோங்க. ஹாவல்ல இதுல சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்குது, மாத்திக்கோங்க. அனில் ஃபவாஹிஷ் வல் முன்கராத். அப்ப தொழுகையானது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அது சுத்தப்படுத்துகின்றது, உடம்பின் ஆன்மாவை அது புத்துணர்வு செய்கின்றது, மேலும் பாவமான மோசமான காரியங்களை விட்டும் தொழுகை தடுக்கின்றது.
இதுதான் ஃபவாயித் அல்லது வதாயிஃபு ஸலாத் என்று கேட்டால் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம். இதை நீங்க மஸ்தர்ல எழுத மேலும். வதாயிஃபு ஸலாத் ஹிய தஸ்கியத்து நப்ஸ் வ தத்ஹீரு நப்ஸ் வ தன்ஷீத்து ரூஹில் ஜிஸ்ம், சரியா, வ நஹ் அனில் ஃபவாஹிஷ் வல் முன்கராத் என்று மஸ்தர் எழுதுவோம் மேலும். ரைட். ஐந்தாவது, மாதா ஷாரக ஸலாத்த, தொழுகையோடு எது பங்கெடுத்திருக்கிறது அல்லது தொழுகையோடு எது கலந்திருக்கிறது. அல் ஹுஸ்னு ஷாரக ஸலாத், அல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரக ஸலாத்னு சொல்றாங்க. அல் ஹுஸ்னு தியானா அந்த அழகு, அது ஒரு வெளிச்சம் என்று சொல்றாங்க. அது ஒரு உவமானம். அப்ப நாங்க அல் ஹுஸ்னு அழகுதான் தொழுகையோடு பங்கெடுத்திருக்கின்றது, கலந்திருக்கின்றது. அல்லது தொழுகையில அழகு இருக்கும், தொழுதால் அழகாக இருக்கலாம் என்று சொல்லுவார். கைஃப யகூனு வஜ்ஹுல் முஸல்லி, தொழுகையாளியின் முகம் எவ்வாறு காணப்படும். வஜ்ஹுல் முஸல்லி யகூனு வஜ்ஹுல் முஸல்லி முனவ்வரன், பிரகாசம். முனவ்வரன் என்ன, ஒளியூட்டப்பட்டது, பிரகாசம் என்று சொல்லுவோம். தொழுகையாளியின் முகம் பிரகாசமாக இருக்கும். மாஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமாலின், ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலை எது. அஸ்ஸலாத் ஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால், தொழுகைதான் ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலை ஆகும். எட்டாவது, அம்ம தன்ஹ ஸலாத், தொழுகை எதை விட்டும் எங்களை தடுக்கின்றது. அம்ம தன்ஹ ஸலாத், அன்சஹமா அம்ம தன்ஹ ஸலாத், சரியா. தன்ஹ ஸலாத்து அனில் ஃபுஹ்ஷி வஸ்ஸு, தொழுகையானது பாவமான மோசமான விடயங்களை விட்டும் தடுக்கின்றது. மாதா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹு தாலா எதை விரும்புகிறான், எதை நேசிக்கிறான். இந்த கவிதையை மையமாக வைத்து நாங்கள் சொல்லுகின்ற விடை. யுஹிப்புல்லாஹு தஹாரத்தனா, அல்லது இன்னல்லாஹ யுஹிப்பு தஹாரத்தனா, அல்லாஹு தாலா நாங்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறான், எங்களுடைய சுத்தத்தை அவன் நேசிக்கிறான். பத்தாவது, பிம அமர ஷாஇருல் இப்ன அய்யஃஅலஹு இன்த திஹாபிஹி இலல் மஸ்ஜித், எதனை ஏவுகிறான். அமர பீதலே பிம அமர ஷாஇர், கவிஞர் எதனை கொண்டு ஏவுகிறான், எதனை ஏவுகிறான். அல் இப்ன, மகனுக்கு எதனை ஏவுகிறான். அய்யஃஅலஹு, செய்யுமாறு. எப்ப, இந்த திஹாபிஹி இலல் மஸ்ஜித், அவன் பள்ளிக்கு செல்லுகின்ற போது செய்யுமாறு மகனுக்கு கவிஞர் ஏவுகின்ற விடயம் என்ன. அமர ஷாயிர் இப்னஹு, கவிஞர் தனது மகனுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாரு, கட்டளை பிறப்பித்திருக்கிறாரு. ஐயத்தவத்த, முதலாவது முழுவெடுக்குமாறு. மேலும் ஆடையிலே நறுமணம் பூசுமாறும் முழு செய்யுமாறும் கவிஞர் தனது மகனுக்கு பள்ளிக்கு செல்லுகின்ற போது ஏவி இருக்கிறார், அல்லது செய்யுமாறு ஏவி இருக்கிறார். இதுல நாங்க ஏற்கனவே சொன்னோம், எங்களுடைய விடைகள் கட்டாயமாக எப்படி இருக்கும்னு சொன்னால் பூரணமான விடைகளாக இருக்க வேண்டும். 11வது கேள்வி, சலாத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் 2 கேள்விகளை நாங்க பார்த்துட்டு டிஸ்கஷனுக்கு போய் அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கவிதையை பார்ப்போம். பிம யகூனு கமாலுல் முஸ்லிம், பிம யகூனு கமாலுல் முஸ்லிம், முஸ்லிம் எவ்வாறு பூரணமடைகிறான் என்ற கேள்விதான் இது. பிம யகூனு, எதனை கொண்டு இருக்கும். கமாலுல் முஸ்லிம், முஸ்லிமின் பூரணத்துவம், அல்லது முஸ்லிம் எவ்வாறு முழுமையடைகிறான். அவ் கைஃப யக்தமிலுல் முஸ்லிம், அந்த கேள்வி எப்படி கேட்கும் டிரெக்டாக. கைஃப யக்தமிலுல் முஸ்லிம், முஸ்லிம் எவ்வாறு முழுமை பெறுகிறான், பூரணம் அடைகிறான். யகூனு கமாலுல் முஸ்லிம் பில் ஹில்மி, சகிப்புத்தன்மை மூலம்தான் முஸ்லிம் முழுமையடைகிறான், பூரணத்துவம் பெறுகிறான். அல்லது யக்தமிலுல் முஸ்லிமு பில் ஹில்மி, யக்தமிலுல் முஸ்லிமு பில் ஹில்மி, சகிப்புத்தன்மை மூலம் முஸ்லிம் முழுமை அடைகிறான். 12வது, பிம தூஸனுல் அமால் வ துஹர்ரஜுல் அஜ்யால். மஜ்ஹூல். பிம தூஸனுல் அமால் வ துஹர்ரஜுல் அஜ்யால், எதனை கொண்டு செயல்கள் நெருக்கப்படுகின்றன, சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. பிஸ்ஸலாத்தி தூஸனுல் அமால் வ துஹர்ரஜுல் அஜ்யால், தொழுகை மூலம்தான் செயல்கள் நெருக்கப்படுகின்றன, செயல்கள் அளவீடு செய்யப்படுகின்றன, சந்ததிகள்
அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கப்படுகின்றது. ரைட் ஹைரன், இன்ஷா அல்லாஹ் நாங்க இதோட இந்த கேள்விகளை பார்த்துட்டு அடுத்ததாக டிஸ்கஷனுக்கு செல்வோம்.